ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜயனோட கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி தான். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மறக்காம எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் சேரும். தமிழ் சினிமாவில் இவ்வளோ நூற்றாண்டு வரலாற்றில் சில திரைப்படங்கள் மட்டும்தான் ரசிகர் மனதில் ஒரு விதமான புரட்சிகர தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அவ்விதமாக தற்போது பெரும் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் படம் தான் தளபதி விஜயனோட ஜனநாயகன். விஜயனோட கடைசி திரைப்படம்னால இந்த படத்தை சுற்றியுள்ள சூழ்நிலை வெறும் சினிமா மட்டுமில்ல, ஒரு சமூக விவாதமாகவும் அரசியல் அணுகுமுறையாகவும் மாறி இருக்கு. வினோத் இயக்கும் இந்த படத்துல, அதுவும் இந்த ஜனநாயகன் படத்துல தமிழ் சினிமால புதிய கட்டத்தை தொடுத்துன்னு சொல்லலாம். விஜயனோட இணைந்து பாபி தியோஸ், பூஜாக்தே, பிரியாமணி, கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்துல இங்க நடிக்கிறாங்க. வழக்கம் போல அனிருத் இசையில உருவாகும் இந்த படம் வந்து இசையிலும் படப்பிடிப்பு தரத்திலும் ஒரு மிகப்பெரிய அளவை வந்து கடந்திருக்கு. இப்படத்தை தயாரிக்கிற கேவிய நிறுவனம் விஜயின் திரை வாழ்க்கையில ஒரு இறுதி படமாக இருப்பதால மிகப்பெரிய முதலீட்டை செலவழித்திருக்காரு. ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு குரல், ஒவ்வொரு பாடலும் விஜயனோட கடைசி படமானதுக்காக ஒரு முக்கியத்துவத்தை இவர் உணர்த்தும் வகையில மிகுந்த பரிசீலனையுடன் உருவாக்கிட்டு வரார். இந்த படத்தை சுற்றி இருக்கும் வியாபாரம் தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு பரபரப்பாகிருக்கு. குறிப்பாக தமிழக விநியோக உரிமை மட்டும் 90 கோடி என கூறப்படுது. இது ஒரு மாநில உரிமைக்கு வழங்கப்படும் ஒரு மிகப்பெரிய தொகை. இதுவரைக்கும் இந்த தொகை யாரும் செலுத்தல. இத்தகைய வியாபார வெற்றிக்கு முக்கிய காரணம் நம்ம விஜயனோட பாசிட்டிவ் அப்ரோச் தான் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கு. ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனத்தின் ராகுல் இந்த உரிமையை கைப்பற்றியிருக்காரு. இதில் உள்ள போட்டி இருக்கும் பங்கு சந்த அளவுக்கு தீவிரமாகவே இருக்கு. வியாபார ரீதியாக மட்டுமில்ல, இது ஒரு மரபணு மாற்றத்துக்கான ஒரு சினிமா எனவும் பார்க்கலாம். விஜயனோட கடைசி திரைப்படம் என்பதால ரசிகரின் ஆர்வம் மிகப்பெரிய கட்டத்தை வந்து தாண்டி இருக்கு. ஜனநாயகன் என்ற பேரே ஒரு தனித்த அரசியல் அச்சுக்குறி போலவே இருக்கு. விஜயனோட தற்போது அரசியலும் அவர் நுழைவதற்கான தயாரிப்புகளை நடத்தி வருவதாக பல தகவல் வெளிவந்த நிலையில இந்த படம் ஒரு படைப்பு மட்டுமில்ல, இது ஒரு அறிக்கை எனவும் பலர் கருதுகின்றனர். இந்த படம் வருகின்ற 2026 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அவங்க தயாரா இருக்காங்க. இப்படத்தில் இடம்பெறும் சில காட்சிகள், வசனங்கள் மற்றும் பின்னணி அனைத்தும் ஒரு சமூக அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே அமைஞ்சிருக்கு. விஜயனா தனது ரசிகரிடையே மக்கள் தலைவராக ஏற்கனவே வந்த நிலையில் இந்த படம் அவருக்கான ஒரு அரசியல் கடவுச்சீட்டு போல இருக்கலாம் என பார்க்கப்படுது. விஜயனோட ரசிகர் என்றாலே அது ஒரு சமூக சக்தி. ஜனநாயகன் திரைப்படம் விஜயனோட கடைசி படம் என்பதால #goodbye தளபதி என்ற ஹேஷ்டாக் சோசியல் மீடியால வந்து கலக்கிட்டு வருது. தியேட்டர்கள் அருகே செய்த கோலங்கள், பேனர்கள், ரசிகர்களின் வீடியோ ட்ரீட், திஸ் ஆக்ஷன் போர்ட்ரே a kind of emotional climax from fans ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இது வெறும் நடிகர் மீது கொண்ட பாசம் இல்ல, அவரை ஒரு நம்பிக்கை கொண்ட தலைவர் என பாவிக்கும் ஒரு உணர்வின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். விஜயனோடின் பயணம் ரசிகரிடம் ஒரு பிரேரணையாக மட்டுமில்ல, அவர்கள் வாழ்க்கையில் லைஃப்ல ஒரு அங்கமாக இருக்கிறார். அந்த ஃபீல், அந்த உணர்வை தாண்டி அவரை அரசியலிலும் பின்தொடர தயாராக இருப்பதுதான் உண்மையான ரசிகன் அடையாளம். ஜனநாயகன் வெறும் ஒரு திரைப்படம் இல்ல காய்ஸ், இது ஒரு தளபதி விஜயனோட ஒரு பெரும் நகரத்தின் ஒரு நிலக்குடியாக இருக்கும். அவர் நடித்த கடைசி திரைப்படம் என்பதால ஒவ்வொரு ரசிகருக்கும் ஒரு தனிப்பட்ட பிரிவு போலவே அமைஞ்சிருக்கு. சினிமா மட்டுமில்ல, இது ஒரு பயணத்தின் முடிவு, புதிய தொடக்கத்தின் அறிகுறியாக கூட இருக்கலாம். விஜயனார் அரசியல நுழைவாரா இல்லையா என்பது இங்கே முக்கியம் இல்ல. ஆனா அவர் விட்டு செல்லும் பிம்பம், அவரது படைப்புகள், அவரது ரசிகரின் பாசம், இவைதான் எப்போதும் எங்கள் நினைவில் நிற்கும் சொல்றேன். இந்த படம் வந்து நான் திரும்ப சொல்றேன், வருகின்ற 2026 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். நமது தளபதி விஜயன் நடித்த இந்த ஜனநாயகன் படம் தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு சிக்கலான ஆனா ஆழமான இடத்தை பெற்றிருக்கும் நம்புறேன். இது ஒரு திரைப்பட பயணத்துக்கான ஒரு இறுதி கட்டம் என்றாலும் ரசிகர்களுக்கு இது ஒரு புதிய தொடக்கம் சொல்லலாம். விஜயனோட நிழல்ல உருவான நம்பிக்கைகள், ஃபேன்ஸ் இந்த படத்தின் வெற்றியால் இன்னும் நீண்ட காலம் காத்திருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.